வெஜ்ஜு சாண்ட்விச் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் 1 எடுத்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் 1 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் வந்து பாதி எடுத்திருக்கேன். முட்டைக்கோஸ் வந்து கொஞ்சம் போல் கட் பண்ணி பொடுசாக கட் பண்ணியிருக்கேன். வெள்ளரிக்காய், குடமிளகா பாதி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். மயோனீஸ் வந்து 3 டீஸ்பூன், தக்காளி சாஸ் 5 டீஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 5 டீஸ்பூன், சாண்ட்விச் பிரெட்டு 4 எடுத்திருக்கேன். ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துகிட்டு பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியெல்லாம் ஆட் பண்ணுறேன். நான் ஒரு 5 டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். மயோனீஸ் வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பத்தலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் மயோனீஸ் ஆட் பண்ணிக்கலாம். காய்கறிகளுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணுறேன். மயோனீஸ் பத்தாதனால நான் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எப்படி சாண்ட்விச் பண்ணலான்னு பார்க்கலாம். 2 பிரெட் எடுத்து 2 தட்டில் வச்சுக்கோங்க. 2லேயுமே தக்காளி சாஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். எல்லா பக்கமும் நல்லா தடவி விடணும். இந்த பிரெட்டு வந்து மேலே மூடுறதுக்கு அதுலேயும் நல்லா தடவி வச்சிடலாம். என்கிட்ட வந்து பிரெட்டு டோஸ்டர் இருக்குது, நான் அதில் தான் டோஸ்ட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட அது இல்லைன்னா நம்ம தவாலேயே நம்ம பண்ணிக்கலாம். தோசைக்கல், தவா எதில் வேணாலும் நம்ம சாண்ட்விச் பண்ணலாம். இப்போ வந்து ஆனியன் வந்து லைனாக அடுக்கிக்கலாம். நம்மளுடைய விருப்பம்தான், நம்ம எதை வேணாலும் நம்ம ஃபஸ்ட் எடுக்கலாம். இப்போ நான் ஆனியன் வைக்கிறேன், அடுத்து டொமேட்டோ வைக்கிறேன், தக்காளி வைக்கிறேன். அடுத்து கேரட்டு நல்லா லேசாக ரவுண்டாக வெட்டிக்கணும். கேரட் வச்சுட்டேன். வந்து சீஸ் போடுறேன் நான், துருவின சீஸு. இது எப்படி சீஸ் வந்து எப்படி செய்கிறதுங்கிறது நான் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த பொடிசாக கட் பண்ண காய்கறியெல்லாம் அதையெல்லாம் நம்ம அதில் ஆட் பண்ணணும். ஒரு டீஸ்பூன் வச்சா போதும். அந்த ப்ரெட்டை அது மேலே வச்சு மூடி வச்சிடலாம், டோஸ்ட் பண்ணிடலாம். இப்போது டோஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு, ஹீட் ஆயிடுச்சு. க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு.
அது ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி இன்னொரு பிரெட்டையும் செஞ்சிடலாம். இன்னொரு சாண்ட்விச்சையும் பாருங்கள் எப்படி நான் கட் பண்ணி காமிக்கிறேன். சாண்ட்விச்சுக்கு வந்து தக்காளி சாஸ் மயோனீஸ் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. வெஜ் சாண்ட்விச். சுவையான வெஜ் சாண்ட்விச் ரெடி.